பெண் குழந்தை சிஸ்டர், ஒரு 7-8 வயசு இருக்கும். புதுசா ஏதாவது ஆசிரமத்துக்கு வந்துச்சா? அப்படிலாம் யாருமே வரலையே. இல்ல சிஸ்டர், ஒரு தண்ணி கேன் வேன் போச்சுல, அந்த வேன்ல தான் அந்த பாப்பா வந்தாங்க. அதனாலதான் கேக்குறோம். ஏன்பா, தண்ணி கேன் போடுறவங்க 1000 இடத்துக்கு போவாங்க. இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. வேன் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் போய் விசாரிங்க. சிஸ்டர் போய் சொல்ல மாட்டாங்கண்ணே. பாப்பா அங்க இருக்காதுண்ணே. வாங்கண்ணே, வேற எங்க போய் தேடலாம். சரிங்க சிஸ்டர், சரிங்க, நாங்க வரோம். அப்பா ஜீசஸ், அந்த பாப்பா சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். அதான் பாப்பாக்கு பாதுகாப்பு. துர்கா, துர்கா, இன்ஸ்பெக்டர் இங்க. யாருமா நீங்க? என்ன பிரச்சனை? ஹாஸ்பிடல்ல இருந்து குழந்தை தேவிய காணுங்க. இன்ஸ்பெக்டருக்கு நான் போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. என்னமா சொல்ற நீ? ஆமாங்க, குழந்தை காணோம். நான் இன்ஸ்பெக்டர் பார்க்கணுங்க. என்ன மேடம், என்னாச்சு மேடம்? இவங்க நம்ம இன்ஸ்பெக்டரோட ரிலேஷன். ஓஹோ, அப்படியா? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? உட்காருங்க மேடம். தண்ணி எது குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதுல வேண்டாம். குழந்தை தேவிய காணுங்க. என்னாச்சு? எப்படி குழந்தை காணாம போச்சு? தேவிமா, நான் கேண்டீன் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ள கண்ணு முடிச்சிடணும், சரியா? ரெடி ஆயிடுச்சு மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். தேவிமா, என்ன பழைய சூர்யாவா பாக்குறதுக்காக நீ ரொம்பவே ரிஸ்க் எடுத்திருக்க துர்கா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் என்னோட கடமையை தானே செஞ்சிருக்கேன். ரொம்ப பெருந்தன்மையா பேசுற துர்கா. உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. உங்க மேல பொய்யா நிறைய குற்றங்களை சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட வச்சேன். அதையெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அதை விட பெருந்தன்மை என்னங்க இருக்க முடியும்? ஒருவேளை உங்க நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க போனா போட்டோன்னு விட்டுருப்பீங்களா? என்ன மாதிரியே போராடி காப்பாத்திருப்பீங்கல்ல? நிச்சயமா துர்கா. அது எப்படி நான் உன்னை விட்டுற முடியும்? நான் கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருப்பேன். தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. ஏன் துர்கா, நம்ம இப்ப வீட்டுக்கு போலியா? வேற எங்க போறோம்? நாம இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம். ஏது எனக்கு செக்அப் பண்ணவா? இங்க பாரு துர்கா, எனக்கு எதுவுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம முதல்ல வீட்டுக்கே போயிடலாம். தேவிமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நாம அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். என்ன சொல்ற துர்கா? தேவிமாக்கு என்னாச்சு? இல்லங்க, தேவிமா என்ன காப்பாத்த போய் அவங்களுக்கு லேசா அடிபட்டுருச்சு. அவ்வளவுதாங்க, நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம். உன்னை காப்பாத்த போய் தேவிமாக்கு அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற துர்கா? எல்லாமே அந்த அமைச்சரால் தாங்க. தேவிமாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ஹாசினிய கூட இருக்க வச்சுட்டு தான் நான் பூஜைக்கே வந்தேன். இப்போ தேவிமா கண் முழிச்சிருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரி. ஹாசினி, என்னாச்சு? எதுக்காக அழற? தேவியம்மாவை காணோம் துர்கா. என்னது? தேவியம்மாவை காணுமா? என்ன சொல்ற ஹாசினி? நீ போனதுக்கு அப்புறம் தேவியம்மா லேசா கண்ணு முழிச்சு அப்புறம் கண்ணு மூடிட்டா. நான் ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வந்து பார்த்தேன். 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவான்னு சொன்னாங்க. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் கேண்டீன் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து பார்த்தா
பெட்ல தேவி அம்மாவை காணும் துர்கா. நான் ஹாஸ்பிடல் முழுக்க தேடி விசாரிச்சு பார்த்துட்டேன். தேவி அம்மா எங்க போனானே தெரியல துர்கா. நான் அப்பவே உனக்கு போன் பண்ணேன். உன் போன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட வந்து பார்த்தேன். அங்கேயும் நீ இல்ல துர்கா. துர்கா எனக்கு பயமா இருக்கு. ஹாசினி முதல்ல நீ அழாத. துர்கா நீ போன கொடு. ஹலோ ஹாசினி, சரி நீ முதல்ல அழுகை நிப்பாட்டு. நானும் துர்காவும் குழந்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஹாசினி அழாத. அதான் சூர்யா சொல்றான்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ உட்காரு, வா பாப்பலாம். கேண்டீனுக்கு போய் டிபன் வாங்கிட்டு வந்து பார்த்தா பெட்ல தேவி அம்மாவை காணோம் துர்கா. ஹாசினி கேண்டீன்ல இருந்து வந்து பாக்கும்போது தான் தேவி மாவை காணோம். அப்போ மணி என்ன இருக்கும்? ஒரு நிமிஷம், அத ப்ளே பண்ணுங்க. அந்த ஃபுட்டேஜ் தான். ஸ்டாப். துர்கா, சூர்யா, தேவிமா வயித்துல கைய வச்சுக்கிட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க பசியோட போறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். பாப்பா கண் முழிச்சதும் சாப்பாடு கொடுக்க சொல்லி நான் தான் சொன்னேன். அதனாலதான் ஹாசினி கேண்டீனுக்கு டிஃபன் வாங்க போயிருக்காங்க. அப்படின்னா தேவிமா கண்டிப்பா கேண்டீன் பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம கேண்டீன் ஃபுட்டேஜ் பார்க்கலாம். நீங்க கேண்டீன் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்களேன்.